Oh, I can see someone in white sari. They look very pretty. Okay, let me ask with them. Hello, madam. Madam, Praise the Lord. praise the Ma'am, I'm finding for peace. I need peace. I have everything in my life, but I doesn't have peace. எனக்கு சமாதானம் வேணும். Where I will get that from? You have any idea? Ma'am, 1 minute, ma'am. Don't mistake me. What is this? 5. This one? Nothing. Nothing. I think so. You can see, ma'am. Okay, 1 minute, ma'am. மென்டலா இருக்குல்ல? கிளீனரா இருக்காரு. ஏன் இங்க அங்க பாக்குறீங்க? What are you looking? On the way, just I came in search of peace. First day I met one blind man. He doesn't know his way, but he's saying, I know where you get the samadhanam, and he's carrying me over there. And we fallen down. Then I came to know he's a blind. Next வந்து mute. அதுக்கப்புறம் வந்து ஒரு சம்சா. அதுக்கப்புறம் ஒரு டம் like this. இந்த மாதிரி continuous I'm facing some other things and all to find out my samadhanam. After talking with them, my samadhanam only went what I had one little. So, you have any idea where I will get that peace from? See, I want to tell you one thing. இந்த உலகத்துல நமக்கு சமாதானம் ஒருத்தரால மட்டும் தான் கொடுக்க முடியும். நம்ம கடவுளுடைய பேர் வந்து இஸ் a king of peace, is a prince of peace. கூகுள்ல கிடைக்குமா? கூகுள்ல உங்களுக்கு கிடைக்காது, எந்த மனுஷங்கிட்டையும் கிடைக்காது, நீங்க எங்க போனாலுமே கிடைக்காது. அப்போ எப்படி எனக்கு கிடைக்கும்? பாருங்க, இந்த பைபிள்ல நீங்க படிக்கணும். இந்த பைபிள்ல நம்ம ராஜாவாகிய கடவுள் வந்து மனுஷ ரூபம் எடுத்து பூமிக்கு இறங்கி வந்தார். அவருக்கு பல பேர் இருக்கு. அதுல ஒரு பேர் வந்து பிரின்ஸ் ஆஃப் பீஸ் அப்படின்னு ஐசாயா 9வது அதிகாரத்துல எழுதியிருக்கு. ஏசப்பா என்ன சொல்லியிருக்கிறார் தெரியும்? யாருங்கோ ஏசப்பா? ஏசப்பா தான் கடவுள், உண்மையான கடவுள். அவர் நமக்காக பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுங்களா? இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை, கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஜெபம் பண்ணி ஆராதிச்சு பாட்டு பாடி துதிக்கும் போது யாருமே தர முடியாத சமாதானத்தை கடவுள் உங்களுக்கு தருவார்.